நான் கனவா மீன் ஆஞ்சிட்டு இருக்கிறேன். கனவா மீன் ஆஞ்சுனுக்குதா? அது ஏதோ மை மாதிரி இருக்குன்னு இருக்கு. அது எப்படி ஆய்வாங்க அதா? இல்லையா? இது வந்து எப்படி ஆயணும் அப்படின்னா, இதான் மீன் வச்சுக்கோயா. இது என்ன பண்ணணும், இதை அப்படியே லைட்டாக இது பண்ணணும். இதில் அந்த மை இருக்கு பாரு. எங்கே இருக்கு? கருப்பாக தெரியுது வச்சு கொண்டு. ஓ, அது மையாது. ஆமாம், அது உடச்சி இதை அடித்து தனியாக வச்சுட்டு இது உள்ள ஒரு மட்டை மாதிரி இருக்கும், அதை எடுத்து இப்படி போட்டுட்டு. மட்டையா? ஆமாம், அது உள்ள ஒன்று இருக்கும். அப்புறம் இது மேலே ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, இந்த தோலை வந்து இப்படி உரிச்சு எடுத்துடணும். ஓ, அப்படி உரிச்சிடணுமா? உரிச்சிடணும். இந்த தோலோட நம்ம செஞ்சோம்னா குழம்பு வந்து ரோஸ் கலரில் இருக்கும். எது செஞ்சாலும் குழம்பா வச்சாலும் கிரேவி தான். இது மேக்ஸிமம் கிரேவி தான் வைக்கணும். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கும். எலும்பு இல்லாத கறி மாதிரி நல்லா இருக்கும். எலும்பு இல்லாத கறி. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஏன் கேட்குறேன்? இப்போ ஆஞ்சி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்குமா காலைல சாப்பிட்றதுக்கு? க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கும். க்ளீன் பண்ணாமல் வச்சா தான் நாத்தடிக்கும். ஓகே. அப்போ நாளைக்கு எனக்கு கனவா மீன் குழம்பா? கனவா தொக்கு எனக்கு. குழம்பு இல்லை, தொக்கு. இது குழம்புலாம் வைக்கக்கூடாது, தொக்கா தான் செய்யும். சரி, தொக்கா செய்யும்போது ஆஹா சிவா.